ஹலோ எவ்ரிவன். நீங்கள் ஒரு ஹேர் க்ரோத் ஜேர்னியில் இருக்கீங்க. அதாவது உங்கள் கொட்டின முடியெல்லாம் இருக்குல்ல, அதை மறுபடியும் வளர்த்து உங்கள் முடியை அடர்த்தியாக வைக்கிறீங்க அப்படின்னா, இது ஒரு அமேசிங்கான ஹேர் பேக். இந்த ஹேர் பேக்கை நான் யூடியூப்பில் ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். கன்சிஸ்டண்ட்டாக 2 வீக்ஸ் யூஸ் பண்ணேன். வேறு லெவல் ரிசல்ட்டு. 2 மாதம் கழிச்சு என்னை பார்க்குற எல்லாருமே என்ன உங்கள் முடி இவ்வளோ அடர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த ஹேர் பேக்கை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உங்களோட வேரில் முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்ட்டிஷனாக என்னோடய ஹேரை எடுத்து எல்லாத்துக்கும் நல்லா தேங்காய் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வேருக்கு மட்டும் எப்போவுமே அப்ளை பண்ண மாட்டேன். வேர்லேருந்து நுனி வரலும் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா கீழே முடி வெடிக்கும் இல்லையா, அதுக்காகவும் நான் தேங்காய் நல்லா அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 நிமிஷம். நான் என் ஹேருக்கு இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு ஹேரை தூக்கி பன் மாதிரி, அதாவது ஒரு கேச்சர் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க, இல்லை பின்னிக்கோங்க, உங்கள் இஷ்டம். அண்டு நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே என்ன பண்ணணுன்னா, அதாவது இன்றைக்கி ஹேர் பேக் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டே இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் இருக்குல்ல, என்னோடய ஹேர் லென்த் உங்களுக்கு தெரியும்ல, நான் காட்டுறேன் எவ்வளோ லென்த்துன்னு. அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டே நார்மல் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை, ஒரு அளவுக்கு அது நல்லா வெந்தயம் முழுகிற அளவுக்கு இப்போ நான் ஊற்றுன மாதிரி ஒரு குத்து மதிப்பாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம எண்ணெய் வச்சோம் இல்லையா, தலைக்கு எண்ணெய் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ செம்பருத்தி இலை ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலையே எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலை, அது கூட பூ இருந்ததுன்னா பூ போடுவேன். அப்படி செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, வெறும் செம்பருத்தி இலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ செம்பருத்தி பூ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, மகரந்தத்தை யூஸ் பண்ணாதீங்க, வெறும் பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் எடுத்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறமா வெந்தயம், ஊற வச்ச வெந்தயம் இருக்குது இல்லையா, அந்த வெந்தயத்தை தண்ணியோடு சேர்த்து உங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி நல்ல நைஸாக பேஸ்ட்டாக வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு நான் அரைச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இல்லை கொஞ்சம் ஒழுங்காக அரைய விடலை, நீங்கள் வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டு ஊற வைக்காமல் விட்டுட்டீங்க, லேட்டாக ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும், நொறையாக இருக்கும். உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் அதை பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை. வெந்தயமும் செம்பருத்தி பூவும் சேர்ந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். நல்லா கையில் போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா தண்ணியை ஊற்றி அந்த வெந்தயம், செம்பருத்தி பூ பேஸ்ட் இருக்கு இல்லையா, செம்பருத்தி இலை பேஸ்ட்டு, அதில் நல்லா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடியை நல்லா பார்ட்டிஷன் எடுத்து நல்லா வேரில் படுற மாதிரி இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கோட ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது அதோட ஸ்மெல்லு தான். அந்த வெந்தயமும் செம்பருத்தி இலையும் சேர்ந்து ஒரு நேச்சுரலான ஸ்மெல் கொடுக்கும். வேறு லெவலில் இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக் நீங்கள் தலையில் போட்டிருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே சில்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும் தலையில். ஏன்னா வெந்தயம் குளிர்ச்சி, அதனால் உங்களுக்கு தலையே அப்படியே ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். வெயில் காலத்துலலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்படியே குளுகுளுன்னு இருக்கும். இப்போ நான் எப்படி பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்கள்ல, அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து நல்லா எல்லா சைடுமே வேருக்கு படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை உங்கள் தலை ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மசாஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். வெந்தயம் அப்படியே வலிக்கிட்டு வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வர்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா, குனிஞ்சு நம்ம மசாஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 7 to 10 மினிட்ஸ் அப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெந்தயம் அப்ளை பண்ணுவேன் வித்தவுட் மிஸ். கண்டிப்பாக வாரம் 2 நாள் 2 மாதம் தொடர்ந்து பண்ணேன். 8 வாரம் 16 தடவை இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு இதை
தூக்கி கட்டிக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் வந்துட்டு உங்கள் தலையில் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இது வந்து ரொம்ப முக்கியம் டைமிங். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் மசாஜ், இது தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் மசாஜ், அப்புறமா இன்வெர்ஸ் மெத்தடில் ஒரு 7 to 10 மினிட்ஸ் மசாஜ். குத்து மதிப்பாக வந்துட்டு ஒரு 17லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் மசாஜ் மட்டுமே பண்ணுவீங்க. கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இப்போ நான் மசாஜ் பண்ணும்போது கீழே பாதி கொட்டியிருக்கும் இல்லையா, அதனால் அது எல்லாத்தையும் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா வந்து இது காஞ்சிருச்சு. மேலே தான் காஞ்சிருக்கும், உள்ளே அப்படியே தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. என் நெத்திலலாம் பட்டதை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் வாஷ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்படியே வர்ற தலையில் தேய்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்துட்டு தெளித்து ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை தேயுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் தலைக்கு குளிச்சுட்டேன். நான் வந்து இது சில்கியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி இந்த ஸ்மெல்லை வந்து நான் சப்ரஸ் பண்ண விரும்பலை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும்ல வெந்தயம் வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு சளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வெந்தயம் வந்து குளிர்ச்சியை தரும். அண்ட் மசாஜ் பண்ணும்போது நிறைய இந்த வெந்தயம் இது வந்து ரொம்ப நிறைய வந்து கீழே கொட்டும். ஸோ அது கீழே கொட்டுறதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு போய் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வீட்டுக்கு வெளியில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து சும்மா ஏனோ தானோன்னு சொல்லலை. நான் வந்து 2 மாதம் இதை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வெந்தயம் ஒத்துக்காது, ரொம்ப சளி பிடிக்கும். அது இல்லாமல் நான் பிஜியில் இருக்கேன், இவ்வளோ ப்ராசஸ் வந்து என்னால் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஹேர் பேக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.